2027 அப்ப விஜய் வந்து தேர்தல போட்டியிட அவரும் வராரு. அவரை எப்படி சார் 2026? நான் உங்க அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க. நான்லாம் வந்து உங்க மாதிரி பெரிய மேதையெல்லாம் கிடையாது. ஏதோ எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க, காலத்தில் கேட்டாங்க, நான் அதுல இருக்கேன். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு. ரஜினிக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் யாருங்க முடிவு பண்ணணும்? எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி நடக்க போதா? நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்பு நடக்குமா? மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் அது மக்கள் முடிவு செய்யட்டு. நம்ம 2 பேரும் என் மண்டையை உடைச்சிக்கிட்டு எங்களுடைய விருப்பம், எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 26ல் ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும். ஊழலற்ற மக்களாட்சியை, எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக, எப்படி பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும். அதுதான் அன்னைக்கே அவரு எல்லா பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்புக்காக கேட்காதீங்க. நான் எடப்பாடி பேசுறதுக்கே பதில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எங்க வந்து நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின்படி தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சொன்ன சில பேர் சதினால நான் இங்க வந்து வரத அம்மா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தாண்டி அவங்க எப்படி அததான் இன்னைக்கு நான் ராமரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல. திரு அண்ணாமலை சொன்னப்ப அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பதில் சொன்னேன். தசரதருடைய கட்டளை ஏற்றுதான் ராமர் வனவாசம் போனார். தசரதருக்கு ஒன்னும் அதுல விருப்பம் கிடையாது, அவருக்கு நிர்பந்தங்க. அது மாதிரி சில நான் வர முடியாது, அங்க போய் நீ அங்க போவேனான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல. அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கும் தெரியும். நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்ற ஆள் கிடையாது. அதனால அம்மா சொன்னதுனால நான் அங்க வரல. இங்க இந்த வழியா டிராவல் பண்றப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்துட்டு போவேன். சபரிமலைக்கு போறப்ப, மற்றபடி இங்க மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன், உச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன். மற்றபடி அரசியல் ரீதியா நான் வரல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2017க்கு அப்புறம் நான் தனியா இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல முறை இங்க வந்திருக்கேன். இப்ப தேர்தலே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா ஊடகத்துல தானே இருக்கீங்க. அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல. என்னொன்னு அம்மா என்ன கட்சி விட்டு நிக்கிறது உண்மைதான். அதுக்கு அம்மா வந்து ராமர் வனவாசம் போறதுக்கு தசரத எந்த நிர்பந்தத்தில் அவருக்கு அந்த கட்டளை இட்டாரோ அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளை இட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம வெளியில சொல்லிக்க வர்றது. நான் ஓப்பனா தானே சொல்றேன், 17 வருஷம் வரல. அதுதான் கேள்விக்கு பதில் அன்னைக்கே சொன்னேன். நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்க தான் உங்க தொலைக்காட்சியில காமிக்கல. நான் அதை கவனிச்சேன் போடுறீங்களா. அதாவது அம்மாவுடைய கட்டளை ஏற்று தான் நான் இங்க வந்தேன். அம்மா என்ன வர வேணான்னு ஏன் வர வேணான்னு சொன்னாங்கன்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஒண்ணு சொல்லட்டுமா, நான் யாரையுமே போட்டியாளர் நினைக்கல. ஏன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள். இந்த பகுதி மக்கள் என்னோடு என்ன சுவாசத்தோடு கலந்தவர்கள். அதனால என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நான் யாரையும் போட்டியாளர்லாம் நினைக்கிறேன்.